ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரீசார்ஜ் பைட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டஸ்டன்ஸ் ஒவ்வொருத்தவங்களாம் வந்துட்டு இருக்காங்க பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே. ஸோ அது ரிலேட்டடாக தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம எந்த கண்டஸ்டன்ட் பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நேற்று ப்ரோமோவில் வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் வந்திருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே வந்தது அனன்யா, ஸோ அதுக்கப்புறம் அக்ஷயா, அதுக்கப்புறம் வினுஷா வந்திருந்தாங்க. அந்த நேற்று இந்த 3 பேர் வந்திருந்தாங்க, வந்து நிறைய விஷயம் சொன்னாங்க. இது எல்லாமே நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாமே சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி தான் சம்பவமே இருக்குதுன்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா விக்ரம் வருவார்னு நினச்சிருந்தோம், அதே மாதிரி வந்தார். ஆனால் விக்ரம் வந்து என்ன பண்ணுவார்னு நினச்சோமோ அது பண்ணாமல் அவர் அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணிட்டார். ஸோ இந்த டீம் கூட தான் இருப்பாருன்னு பார்த்தோன்னா, ப்ரோமோவில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த கேங் கூடயே தான் இருந்தாங்க. அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா ஒன்று பார்க்குறோம் அண்ட் வெளியே ஒன்று தெரியுது, அந்த மாதிரி தான் நடந்துச்சு. மணி சொன்ன அந்த ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோமோவில் இருந்துச்சு. மணி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அவங்க ஃபேமிலி வந்திருந்தபோது அவங்களுக்கு தப்பாக ப்ரொஜெக்டாக இருக்கும்ன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தார். மேபி அதை தான் அவர் சொல்லியிருப்பார். ஆனால் ப்ரோமோவில் போடுறதுனால இவங்க இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்காங்க. அதனால தான் நமக்கு அந்த ஒரு வார்த்தை அப்படி சொல்லிட்டு நமக்கு தெரியுது. பட் ப்ரோமோன்றது ஆல்வேஸ் ஹைப் ஏற்றுறதுக்கு தான் பண்ணுறாங்க. ஸோ அதில் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாமே தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் உண்மையாகவே நம்ம லைவோ இல்லைனா அந்த 1 hour ஷோவில் தான் ஃபுல்லாக தெரியும். அண்ட் இதுக்கப்புறமா வந்தது யார் பார்த்தீங்கன்னா, கூல் சுரேஷ் வந்திருக்காங்க. அதுக்கும் அப்புறமா மட்டும் பார்த்தீங்கன்னா யார் வந்திருக்காருன்னா பிராவோ வந்திருக்காரு. பட் இன்னும் அஃபிஷியலாக சொல்லலை, பட் அவர் தான் வர்றது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஒவ்வொருத்தவங்களாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் மிட்வீக் எவிக்ஷன் இருக்குன்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸுமே இருக்குது. ஸோ அதில் யார் எவிக்ட் ஆவாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஓட்டு கம்மியாக இருக்கிற விஜயவர்மா, இல்லைனா அதுக்கும் கம்மியாக இருக்க விஷயம் போகிறதுக்கு தான் வாய்ப்பாக இருக்குது. பட் அதை பற்றின ப்ரோமோ வரும்போது நம்ம எக்ஸாக்டாக பார்க்கலாம். அண்ட் இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இதில் முக்கியமான விஷயமே இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கு, அதாவது ஃபைனலிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியே என்ன நடந்துச்சு அப்படின்றது தெரிய வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அதை தானே ஒவ்வொருத்தவங்களும் தெரிஞ்சுட்டு இருக்காங்க. பட் இதுக்கப்புறமா தெரிஞ்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தளவுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கும் அவங்களோட கெரியருக்கு. பிகாஸ் அவங்க கெரியர் வந்து நெக்ஸ்ட்டு இது மட்டும் இல்லாமல் நிறையா ஒரு விஷயம் இருக்குது. அதை அவங்க ஃபேஸ் பண்ணி அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி இதில் இருந்து செஞ்ச தப்பு எல்லாமே சரி பண்ணி அவங்க போகணும். ஆனால் அதை மாதிரி யாருமே நினைக்கல போல். ஸோ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனில் தான் இன்னும் இருக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க. மேபி இவ்வளோ நாள் உள்ளே இருந்ததுனால சைக்காலஜிக்கலாக அவங்க இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன தான் இருந்தாலுமே அவங்கவுங்க எப்படி இருக்காங்கன்றது வெளி உலகத்துக்கு வந்தால் தான் தெரியும். அதுக்கப்புறமா ஒரு 2-3 மாதத்துக்கு அப்புறமா இவங்களையுமே யாருமே பேச மாட்டாங்க. ஸோ ஃபைனல் வீக் வந்துருச்சு. ஸோ டைட்டில் யார் வின் பண்ணாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? அண்ட் அவங்களோட ஃபேனாக நீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். அண்ட் என்னென்னலாமே பிக் பாஸில் நல்லா நடக்கலை, என்னென்னலாம் எப்படி நடந்திருக்குன்றதையுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.